வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு 3 ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது ரவா கட்லெட். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை கொஞ்ச நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக பேனில் நம்ம தண்ணியை கொதிக்க விட போகிறோம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் ரவைனா 1/2 கப் தண்ணி. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதும் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இதோட நம்ம இப்போ வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து நல்லா கட்டி விழாமல் கிளறிட்டே வாங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். இதோ ரவை நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதை நல்லா ஆற விடணும். ரவை ஒரு பக்கம் ஆறட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு. வேக வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுங்க. இதை நல்லா மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம கிண்டி வச்சிருக்கிற ரவையை இதோட சேர்த்துடலாம். இதோட 1 இல்லைனா 2 நறுக்கின பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இதோட பைண்ட் ஆகிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம இதை கட்லெட் மாதிரி ரவுண்டாக தட்டாமல் ஒரு பாத்திரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி இதை கட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாத்திரம் எடுங்க, அது கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பொட்டேட்டோ ரவா மிக்ஸை இதில் போட்டு ஓரளவுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி கேக் மாதிரி பீஸ் போட்டாலும் சரி, இல்லை கட்லெட் மாதிரி ரவுண்டாக தட்டி போட்டாலும் சரி, எந்த ஷேப்லேயும் இது பர்ஃபெக்டாக சூப்பர் டேஸ்டில் இருக்கும். இதோ நம்ம பீசஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த ரவா கேக் செம்ம கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இது எண்ணெயும் குடிக்காது. மேலாப்பில் லைட்டாக எண்ணெய் தெரிஞ்சுது அப்படின்னா டிஷ்யூ பேப்பரில் பொரிச்ச உடனே போடுங்க. அது கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ரவா கட்லெட்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பிரெட்டையும் ரவையும் வச்சு டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 இல்லைனா 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்குனது, குட்டி குட்டியாக நறுக்குன 1 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, அதுவும் குட்டி குட்டியாக நறுக்குனது,
இதோட ஒரு 3/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான பேட்டரா கிடைக்கணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ நம்மளோட பேட்டர் ரெடி. இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். அடுத்ததாக பிரெட் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒயிட் சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் எந்த டைப் பிரெட்னாலும் யூஸ் பண்ணலாம். வீட் பிரெட் கூட நல்லாயிருக்கும். பட்டர் இல்லைனா நெய் தடவிக்கோங்க. பிரெட்டை நெய்யில் டோஸ்ட் பண்ணும்போது கூட அதே டேஸ்ட் தான் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ரெண்டுமே யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க இப்போ ஆயில் தடவ வேண்டாம், கல்லில் போடும்போது ஆயில் ஊற்றி சுட்டுக்கோங்க. பட்டர் தடவியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவா மிக்ஸை அப்ளை பண்ண போகிறோம். ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் தடவுங்க. நல்லா ஒரு திக் லேயராக இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இதோ ரவா தடவின பிரெட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்தது அதை டோஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் கண்டிப்பாக ரவை தடவின சைடை ஃபஸ்ட் குக் பண்ணுங்கள். ஏன்னா பிரெட்டு சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ ரவை தான் நம்மளுக்கு குக் ஆகணும். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். இதோ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக விடலாம். திருப்பியும் சொல்கிறேன், ரவை சைடு நல்லா வேகணும். ஸோ அதுக்கு அதிக டைம் கொடுங்க. அண்ட் இன்னொரு சைடை சீக்கிரம் குக் பண்ணிடுங்க. இதோ நம்மளோட பிரெட் ரவா டோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இதை நம்ம டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ண போகிறோம். பட் டொமேட்டோ சாஸ் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரவா பணியாரம். இதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்க. கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையை வதக்கிட்டு ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதோடவே நம்ம ரவையும் ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரவை கொஞ்சம் நேரம் வறுபடணும். ஸோ 2லேருந்து 3 நிமிஷம் ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை இங்கே வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பெரிய ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ். நல்லா புளிச்ச தயிர் சேர்க்கறதா இருந்தால் லெமன் ஜூஸை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். அப்போ தான் இது சாஃப்ட் ஆகும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. மாவு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அடுத்ததாக பணியாரக்கல்லில் எண்ணெய் விட்டுக்கலாம். மாவு ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இப்போ அதை ஊற்றிடலாம். மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அப்போ தான் ரவை நல்லா வேகும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை திருப்பிடலாம். இதோ 2 பக்கமும் வெந்துருச்சு.
இந்த பணியாரம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். ஸோ மேலே கிறிஸ்பியானதும் நீங்கள் இதை வெளியே எடுத்துடலாம். இதோ நம்மளோட பணியாரம் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.